ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பானு சிசி ஒர்க். நம்ம இன்றைக்கி ட்ரை ப்ரான் வச்சு ஒரு தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம். இது நம்ம பாருங்கள், ட்ரை ப்ரான் தான். நல்லா 3-4 வாட்டி கழுகி அதில் உப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக்கினதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் பெப்பர். உப்பு சேர்க்க வேண்டாம், ஆல்ரெடி ட்ரை ப்ரானாக இருக்கிறதுனால உப்பு இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கடாய் ஹீட் பண்ணி ஆயில் சேர்த்ததுமே அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும்னு தேவையில்லை, ஒரு மீடியம் அளவுக்கு ஆனால் மட்டும் போதும். பாருங்கள், இந்த அளவாக இருக்கும்போது இது மாதிரி எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் கடுகு போட்டு பொரிஞ்சதுமே பெரிய வெங்காயம் 2 நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு வேணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த ப்ரான்லாம் உப்பு இருக்கிறதுனால நம்ம சேர்த்த வேண்டாம், பார்த்துட்டு கடைசியில் சேர்த்தனா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நம்ம இது கூடயே சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள். நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்கு வேண்டி. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போடுறதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு நல்லா சிம்மிலேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கோம், அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் இந்த டைமில் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ப்ரானை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ப்ரான்லையெல்லாம் இந்த மசாலா எல்லாம் ஒன்றும் பிடிக்கணும். ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரையும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரையும் பண்ணுங்கள். அது ஈஸியானது தான், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.